பாலஸ்தீன சுதந்திர ராணுவத்தினுடைய ஊடக பேச்சாளர் அபு உபைதா ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, கடந்த 3 நாட்களுக்கு முன்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய தாக்குதல் காரணமாக 6 இஸ்ரேலிய பணைய கைதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த பணைய கைதிகளுடைய உயிரிழப்புக்கு இஸ்ரேல் மட்டும்தான் காரணமே தவிர நாங்கள் ஒருபோதும் பொறுப்பெடுக்க முடியாது. எனவே உங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அவர்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டும். இப்படியே நீங்கள் தொடர்ந்து பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தால் அந்த தாக்குதலால் உங்களுடைய மக்களும் கொல்லப்படுவார்கள். உங்களுடைய மக்களை நீங்கள் பெட்டிகளில் தான் தூக்கி செல்ல வேண்டி வரும். அதாவது கடைசியில் நீங்க பணைய கைதிகளை மீட்டு போக முடியாது, பணைய கைதிகளின் பிணங்களை தான் நீங்கள் தூக்கி செல்ல வேண்டி வரும் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர் திட்ட தெளிவாக நெத்தன்யாஹுக்கு எச்சரிக்கையாக விடுத்திருக்கக்கூடிய செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரத்தில் தான் தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 5-6 நாட்களாக இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய தற்போதைய தலைவர் தொடக்கம் இஸ்ரேல் ராணுவத்தினுடைய முன்னாள் தலைவர்கள், தளபதிகள் என்று பல பேரும் இஸ்ரேலுடைய பிரதமருக்கு எதிராக கருத்து வெளியிட ஆரம்பித்திருக்கிறார்கள். அனைத்துக்கும் காரணம் நெத்தன்யாஹு என்கிற பாரிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட ஆரம்பித்திருக்கிறது. இஸ்ரேலுடைய முன்னாள் ராணுவ விவகாரங்களுக்கான அமைச்சர் இன்றைக்கு ஒரு முக்கியமான பேட்டியை வழங்கி இருக்கிறார். ஐசன்கோட் இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய செய்திகளை என்ன சொல்றார் என்று சொன்னா, பாலஸ்தீனத்தினுடைய அரசாங்கத்தோடு பாலஸ்தீன ராணுவத்தோடு ஒரு சமாதான உடன்படிக்கை எட்ட முடியாமல் இருப்பதற்கான காரணம் பாலஸ்தீன ராணுவமோ பாலஸ்தீன மக்களோ பாலஸ்தீன அரசாங்கமோ கிடையாது, நெத்தன்யாஹு மட்டும்தான். இஸ்ரேலுடைய பிரதமர் நெத்தன்யாஹு அவருடைய அரசியல் இயலாமை காரணமாக அவர் பதவியில் நீடித்துக் கொள்வதற்காக தொடர்ந்தும் இந்த பேச்சுவார்த்தைகளை இழுத்தடித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது சமாதான உடன்படிக்கை வருவதற்கு நெருக்கமாக இருக்கிற போது நாங்கள் நெட்சாரிம் காரிடோர்ல இருந்து வெளியேற மாட்டோம், நாங்கள் பிலடெல்பி காரிடோர்ல இருந்து வெளியேற மாட்டோம் என்றெல்லாம் அந்த பகுதிகளில் ராணுவத்தை வேண்டும் என்று போய் குவித்துக் கொண்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று இவர் அடம்பிடிக்கிறார். இதனால் அங்கே மரணிக்க போவது நம்முடைய மக்கள் தான். எனவே நம்முடைய மக்களை உயிரோடு மீட்க வேண்டும் என்றால் நெத்தன்யாஹுவினுடைய அரசியல் கனவை தூக்கி எறிந்துவிட்டு நம்முடைய மக்களை மீட்டுக் கொண்டு வருகிற சமாதான உடன்படிக்கையை நாம் செய்ய வேண்டும் என்பதை ஐசன்கோட் இன்றைக்கு மிக தெளிவாக அவர்களுடைய பத்திரிகைகளுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லி இருக்கிறார். இஸ்ரேலிய பிரதமர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கக்கூடிய ஐசன்கோட் முன்னாள் இஸ்ரேலுடைய ராணுவ அமைச்சராக செயல்பட்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இந்த யுத்தத்திலே நாங்கள் ராணுவத்தில் மாத்திரம் 10,500க்கும் மேற்பட்டவர்களை காயத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறோம் என்கிறார். இதுவும் அவர்கள் பொய்யாக சொல்லுகிற தரவு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே அவர்களுடைய ஹசாரத் பத்திரிகை 78,000க்கும் மேற்பட்டவர்கள் காயம் அடைந்திருக்கிறார்கள், நிரந்தர ஊனமுற்றவர்களாக மாறியிருக்கிறார்கள் என்கிற தரவுகளை சொல்லி இருக்கிறார்கள். மொத்தத்தில் பொய் 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 மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இன்றைக்கு இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக பேச வந்தவர் கூட பூசி மொழிவி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறார். அதுதான் இந்த 10,500 பேர் தான் காயப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி. ஒரு வாதத்திற்கு அதை நாமல் எடுத்துக்கொண்டால் கூட 10,500 பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ராணுவத்தில் மாத்திரம் என்பது சாதாரண விவகாரம் கிடையாது. அதுவும் உலகத்திலேயே மிகவும் திறமையான ராணுவம் என்று சொல்கிறார்கள், மிகவும் சரியான பயிற்சி எடுத்த ராணுவம் என்று சொல்கிறார்கள், அவர்களை அழிக்க முடியாது என்று சொல்கிறார்கள். அவர்களிலேயே 10,500 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் மீதான தாக்குதல் எவ்வளவு உக்கிரமாக இருந்திருக்கும் என்பதையும் இங்கே நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.